தாவேக்காவினுடைய சமூக வலைதளங்கள்ல நடக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவுல எனக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்திருச்சு. அது குறிப்பா ஆதவர்ஜுனா அவர்களுடைய பதிவு அப்படிங்கிறது ஒரு வன்முறை தூண்டக்கூடிய அளவுல இந்த பதிவு அப்படிங்கிற ஒரு பதிவிட்டிருக்கிறாரு. நேபாளத்துல என்ன நோக்கத்துக்காக போராடினாங்க, எதனால அங்க ஜென்சி போராட்டம் வந்துச்சு அப்படின்ற ஒரு ஒரு முழுமையான வரலாறு அவருக்கு தெரியுமான்னு கூட தெரியல. ஆனா, அவர் என்ன சொல்றாரு, இந்த போராட்டத்தில உயிரிழப்புகள் இந்த பரப்புரையில உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு வந்து அரசினுடைய தவறு அப்படின்னு சொல்லி, இதற்கு எதிராக போராட்டம் இடம் கிளர்ச்சி ஏற்படணும். மக்கள் வந்து எல்லாருமே அணிதிரண்டு இதுக்கு எதிராக வந்து கிளர்ச்சி ஏற்படுத்தணும்னு சொல்லி, இன்னைக்கு வந்து ஒரு வன்முறை தூண்டுற அளவுக்கு பதிவிட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம், 25 நிமிஷத்துல அந்த போஸ்ட்ட நீக்கிறாரு. நீங்க உண்மையிலேயே அந்த சம்பவத்துல உண்மையிலேயே அரசாங்கம் இந்த மாதிரியான அடக்குமுறையை கையாளுது அப்படின்னா, அந்த போஸ்ட்ட ஏன் நீக்குனீங்க? இன்னும் சொல்லப்போனா இந்த விவகாரத்துல நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீதிபதியே வந்து தானா இந்த விஷயத்துல வந்து கோட் பண்ணி, ஆதவர்ஜுனா மேல நடவடிக்கை எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ நடவடிக்கை எடுக்கணும். இந்த பதிவேட்டு தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முன்னதாக 5 வழக்குகளின் கீழ பதிவு செய்யப்பட்டிருக்கு. வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க.